ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸா இருக்கட்டும் சரி, ரிவ்யூவா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டு இசட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ் மட்டும் கிடையாது, அப்டேட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மேல மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து ரெகுலரா வீடியோஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். எந்த ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிலே ஆகாம கரெக்டான டைமிங்ல வரும். பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷம் கூட ஆகுது. சம்டைம்ஸ் ஒரு 2 மினிட்ஸோ ஒரு 3 மினிட்ஸோ அதிகபட்சம் ஒரு ஆமாம் 2 மினிட்ஸ்லேருந்து ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் சம்திங் கொஞ்சம் வீடியோ வர கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே அப்டேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ரிவ்யூ அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ அப்படிங்கிற ஒண்ணு பார்த்தீங்கன்னா, உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ரீசெண்டா நீங்க பார்க்குற வீடியோ எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ அப்படிங்கிற ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இப்ப ரீசெண்டா குடுக்குற இப்ப வர்ற எல்லா சீரியலா இருக்கட்டும் சரி, வீடியோஸா இருக்கட்டும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற விஷயம் என்னன்னா, என்ன ப்ரோ இந்த வர ப்ரோமோ வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்காங்க. சுத்தரா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா போர் அடிக்குது ப்ரோ அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. சில பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இல்ல ப்ரோ சில பேர் இந்த இந்த வாரம் ப்ரோமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்றீங்க. பட் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வீடியோ அப்படிங்கிற ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விறுவிறுப்பா கொண்டு போறாங்க. சில வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு. சில விஷயம் வந்து சென்டிமென்ட்டா கொண்டு போறாங்க ப்ரோ அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. பட் என்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற ப்ரோமோ வீடியோ கம்பேர் பண்ணும்போது முன்னாடி உள்ள ப்ரோமோ வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, தரமா குடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, இப்போ முத்து, மீனா இவங்களுக்கு வர சின்ன சின்ன அவங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படுற சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும் சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கியலட்சுமி நெறைய சீரியல் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வர எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா செம்மையா எடுத்து காமிச்சிருப்பாங்க. அது சில நேரங்கள் வந்து இப்ப கூட இனியாங்கிற பிரச்சனை பாக்கியலட்சுமி இனியா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசன் நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அத கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல பொண்ணு பார்க்குறது இனியா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு இந்த மாரி பொண்ணு பார்க்க விருப்பம் இல்ல. இவங்க வந்து எனக்கு வந்து கட்டாய திருமணம் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றது ஏகப்பட்ட விஷயம் சூப்பரா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பட் இத நான் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த மாரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? பட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, அது எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இல்ல ப்ரோ அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ எல்லா நேரங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா இருக்காது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கா போகும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஆவரேஜா போகும். திடீர்னு நல்ல பரபரப்பான சீக்வென்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. திடீர்னு எமோஷனலான சீக்வென்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. திடீர்னு ஏன்டா தேவையில்லாத ஏதோ ஒரு கதையெல்லாம் கொண்டாந்து இதில கொண்டாந்து திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாரி கொண்டாந்து குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டாந்து குடுத்து சூப்பரா குடுத்துருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு சேனல போடுறோம் அப்படின்னா, அனைத்துமே நம்ம சேனல்ல இருக்கணும். எப்படின்னா, வீடியோஸா இருக்கட்டும் சரி, ரிவ்யூவா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறேன். ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட என்னோட தனியா எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அந்த ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மனசார வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறேன். அது ஒரு முக்கியமான விஷயம் கூட. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கரெக்ட்டா அத ஹேண்டில் பண்ணி பேசி, எதுவா இருந்தாலும் சரி, ரிவ்யூவா இருந்தாலும் சரி, ப்ரோமோ வீடியோவா இருந்தாலும் சரி, அத நம்ம அனைத்து வீடியோஸையும் கரெக்ட்டா ஸ்டேபிளா கொண்டாந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால அதனால ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்கள்ட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் சரி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட நான் சொல்றது. அது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க உங்கள்ட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் சரி, பார்க்குற வியூவர்ஸா இருக்கட்டும் சரி, நீங்க வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா யாராவது வியூவர்ஸ் உள்ள பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறப்போ, வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா கீழ இவ்வளோ கமெண்ட் அடிச்சிருக்காங்க. என்ன கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு சீக்வென்ஸோ, இல்ல அந்த வீடியோஸ்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது, புதுசா வர்ற வியூவர்ஸ் வந்து பார்த்தா, என்னடா அது கமெண்ட் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த வீடியோஸ்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி நல்லா ஆர்வமா பார்ப்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரீசனா இருக்கட்டும் சரி, எதுவா இருந்தாலும் சரிப்பா, என்கிட்ட கேட்டீங்கன்னா, ரிவ்யூ அப்படிங்கிற ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா போடலாம். அதுவும் தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் கிட்ட நம்ம கொண்டு
போய் சேர்க்கணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு விஷயம் கூட. அது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ இப்ப எல்லாருமே கேட்குற விஷயம் என்னன்னா, ப்ரோ எனக்கு வந்து சீரியல் எனக்கு வந்து ரெகுலரா வீடியோஸ் போடுங்க அப்படிங்கிற சொல்றீங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் போட்டு அது பக்கத்துல ரிவ்யூ அப்படிங்கிற ஒண்ணு குடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. பட் என்ட்ட கேட்டீங்கன்னா, ரிவ்யூவும் வேணும். ரிவ்யூ அப்படிங்கிறது ஒண்ணும் நம்மளுக்கு சீரியல் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சரி ஓகே எதுவா இருந்தாலும் பரவால்ல. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடுத்துட்டு நம்ம எஃபோர்ட்ட போடணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விஷயம். அதனால தான் வீடியோஸ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா பார்த்து, புரிஞ்சு கண்ட்ரோல்டா வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எல்லாமே ஹேண்டில் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால சொல்ல வரேன். ஸோ அதனால இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதனால நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படிங்கிற இதெல்லாம் ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் இருந்தாலும் வீடியோஸ் வரும்போது அது மட்டும் கிடையாது. ரிவ்யூ அப்படிங்கிற ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில ஒவ்வொன்னு இருக்கும். ஸோ அதனால அவங்களோட கருத்து வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது நீங்க அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா, இன்னும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ அதனால இத பத்தின உங்களோட கருத்து வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. சொல்றது மூலியமா வந்து என்ன கத்துக்கலாம். ஸோ அதனால சொல்ல வரேன். ஸோ அதனால இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா.